Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சென்னையில் விசிக தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்து வரும் நேரடி காட்சிகளை நாம் பார்க்கலாம். இன்று மே 14 எமது கட்சியின் மேனாள் பொருளாளர் முகமது யூசுப் அவர்களின் நினைவு நாள். தலைமையகத்தில் அவருடைய திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி வீர வணக்கம் செலுத்தியிருக்கிறோம். அவர் ஆற்றிய பங்களிப்பை நினைவு கூர்ந்து அவருக்கு எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். மே 17ஆம் தேதி ஏற்கனவே தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நடத்துவதாக அறிவித்திருந்தோம். பின்னர் அதனை தள்ளி வைப்பதாக அறிவித்தோம். தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்கிற அறிவிப்பையும் செய்திருந்தோம். அதே வேளையில் மே 17 முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நாள். உலகம் முழுவதும் உலகத் தமிழர்கள் 17 மற்றும் 18 ஆகிய 2 நாட்களில் அந்த துயரத்தை நினைவு கூர்ந்து வருகின்றனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி மே 18 அன்று சர்வதேச இனப்படுகொலை நாள் என அறிவித்தோம். ஆண்டுதோறும் அதனை நினைவு கூர்ந்து வருகிறோம். அந்த வகையில் இந்த ஆண்டும் சர்வதேச இனக்கொலை நாள் நிகழ்வை மே 17 தலைமையகத்தில் நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டுக்கான ஒரு முன்னேற்பாட்டு கூட்டமாகவும் இந்த நிகழ்வை நாங்கள் ஒருங்கிணைக்கிறோம். ஜூன் 14 விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆண்டுதோறும் சான்றோர் பெருமக்களுக்கு வழங்கி வருகிற விருதுகள் ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு பதிலாக ஜூன் 14ஆம் தேதி நடத்த உள்ளோம். விருதுகள் வழங்கும் விழா சென்னையில் நடைபெறுகிறது. விடுதலை சிறுத்தைகளின் விருதுகள் வழங்கும் விழா ஜூன் 14 சென்னையில் நடைபெறுகிறது. தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டை ஜூலை 23 உலகத் தமிழர்களால் நினைவு கூறப்படும் இன்னொரு முக்கியமான நாள். ஜூலை ஆண்டுதோறும் உலகத் தமிழர்களால் கருப்பு ஜூலை என்று நினைவு கூர்ந்து போராளிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தப்படுகிற நாள். எங்க ஆபீஸுக்கு சோஃபா வந்தது ஏற்கனவே ஆர்டர் பண்ணிருந்தது. நீங்க கேமரா உள்ள வந்துட்டீங்க அந்த நேரத்துல. அதனால அது ரெண்டும் கோஇன்சிடென்ஸ் ஆச்சு. அது விசிக அலுவலகத்தை வச்சு அவர் சொல்லல. அவர் அதிமுகவில் உருவாகி இருக்கிற ஒரு அணி, அந்த அணி தலைவர்களை அல்லது அந்த சட்டமன்ற உறுப்பினர்களை சந்திக்க போன போது நிகழ்ந்த ஒரு நிகழ்வை சுட்டிக்காட்டியிருக்கிறார் என்று கருதுகிறேன். நம்ம இங்க வரவே இல்லை. நம்ம அது பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. அங்க என்ன நடந்தது, அவர்களுக்குள் என்ன உரையாடல் நடந்தது எதுவும் நமக்கு தெரியாது. நான் ஏற்கனவே சொன்னேன், எனக்கு தெரிந்த எனக்கு நெருங்கிய சில நண்பர்கள் என்னிடத்தில் இப்படி ஒரு பேச்சு போய்கொண்டிருக்கிறது என்ற தகவலை சொன்னார்கள். மற்றபடி
பின்னால் என்ன நடந்தது என்பது எனக்கு தெரியாது. நாங்கள் அதற்காகத்தான் காத்திருந்தோம், காலம் தாழ்த்தினோம் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை திரும்ப திரும்ப பலரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் தாவேகாவோடு நாங்கள் பேரம் பேசிக் கொண்டிருக்கிறோம், பேரம் படிவதற்காகத்தான் காலம் தாழ்த்துகிறார்கள் என்று வாய்க்கு வந்ததையெல்லாம் வாரி இறைத்தார்கள். எங்களுடைய நடவடிக்கை நான் தொடக்கத்திலேயே சொன்னேன், மீண்டும் சொல்லுகிறேன், அழுத்தமாக சொல்லுகிறேன், தெளிவாக சொல்லுகிறேன். இடதுசாரி கட்சிகள் எடுக்கிற முடிவை ஒட்டி எங்கள் கட்சியின் உயர்நிலை குழுவில் நாங்கள் விவாதித்து அதை ஒட்டிய முடிவை எடுப்போம் என்று சொல்லியிருந்தேன். அதிலே எந்த தடுமாற்றமும் எங்களுக்கு இல்லை. இடதுசாரி கட்சிகள் 8ஆம் தேதி காலையில் செயற்குழு, மாலையில் மாநில குழு, இந்த 2 குழுக்களிலும் எடுத்த முடிவை நாங்கள் அன்றைக்கு மாலை அறிவிப்போம் என்று எங்களுக்கு சொல்லியிருந்தார்கள். ஆக அவர்கள் அதிகாரபூர்வமாக எடுக்கப்பட்ட முடிவு என்ன என்பதை அறிந்த பிறகு அந்த முடிவை முன்வைத்து எங்கள் தோழர்களிடையே நாங்கள் கலந்தாய்வு செய்வது என்பதை இடதுசாரி கட்சிகளின் தலைவர்களுக்கே தெரியப்படுத்தியிருந்தோம். ஆக அவர்கள் 4 மணிக்கு சொன்னார்கள், நாங்கள் 2 கட்சிகளும் இந்த முடிவை எடுத்திருக்கிறோம் என்று. ஏற்கனவே நான் 5 மணிக்கு ஆன்லைன் மீட்டிங், அதாவது எங்களுடைய உயர்நிலைக்குழு கூட்டத்தை ஜூம் ஆப் வழியாக நடத்துவதென்று சென்னையில் விசிக தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்த விவரங்களை பின்னர் வரும் செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம்.